இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். பரிசுத்த இதயத்தில் தொழுதிடுவோம். இயேசுவை தரிசித்து மகிழ்ந்திடுவோம். பரிசுத்த இதயத்தில் தொழுதிடுவோம். இயேசுவை தரிசித்து மகிழ்ந்திடுவோம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா.
இது ஜெபக்கனிங்கிறவங்க பெங்களூர்லேருந்து அவங்க சாட்சியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வீசிங் ட்ரபிள் ரொம்ப 6 வருடமாக வீசிங் ட்ரபிள் இருந்துச்சான். இவ்வளவுக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த வீசிங் ட்ரபிள் அவ்வளவா ரொம்ப குறையல, அது அப்பப்போ வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை அந்த ஜெபக்கனிங்கிறவங்களுக்கு தந்ததாக அவங்க எழுதியிருக்காங்க. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலை உயர்ந்த நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலேருந்து உங்களுக்கு கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தேவல ஒவ்வொரு வேளனும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதியாரண ஜபம் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தேவல நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளியும் காலைல 8:15 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதை நீங்கள் பாருங்கள், பயனடையுங்கள். இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்குங்கள். தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகை ஊழியமும் சுமார் 13 ஆண்டுகளாக நடக்கிறது. நேருக்கு அது புரோஜனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எல்லா பகுதியும் இருக்கும். சிறுவர் பகுதி, வாலிப பகுதி, குடும்ப பகுதி, பைபிள், விசேஷ வாக்குத்தத்த செய்தி, ஊழிய செய்தி, பெண்கள் பகுதி, எல்லா பகுதியும் இருக்கும். சாட்சிகள் வரும். நிறைய சாட்சி வந்தால் நாங்கள் அதில் போட மாட்டோம். 7 சாட்சிகள் ஒரு பரிபூரணமாக அதை செலக்ட் பண்ணி போடுகிறோம். தொடர்ந்து இந்த பத்திரிக்கை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலம் தெரிவிக்கலாம் அல்லது எஸ்எம்எஸ் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதுக்கு அநேகர் கேட்குறாங்க எவ்வளவு சந்தான்னு. ஆவியானவர் ஆண்டவர் சொல்லவில்லை சந்தா. அதனால் நாங்கள் அந்த பத்திரிக்கையில் ரூபா போடலை. வருஷ சந்தா போடலை, மாத சந்தா போடலை. கர்த்தரே இந்த 13 வருஷமாக யார்கிட்ட பேசுகிறாரோ அவங்க காணிக்க அனுப்புவாங்க. அதை கொண்டு தான் இந்த ஊழியம் நடக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசை வருவதுங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னு தாவீது சொன்னது தான் நாங்களும் சொல்லுகிறோம். அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோபிதாவே நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே இறங்குவீராக. கதா கலரவோ இந்த ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சிக்கு விரோதமாக வானமரத்தில் பொல்லாத ஆவிகளோ, இப்பிரபஞ்சத்திலோ, அதிபதிய சேனைகளோ, பொல்லா சாத்தானோ, தீசக்தி வல்லமையிலோ எழும்பாதவர் இவை எல்லாவற்றையும் நசனா இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம்லாம் நாமத்தான் கட்டேன்னு கட்டு பார்த்தழுகிறோம். தெய்வ பிரசன்னத்தை, தெய்வ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை இந்த தெய்வ செய்திக்குள்ளே கட்டவிழ்த்து விடுகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் உடைய கிருபையினால் நன்மையினால் முடிசிட்டுவீராக. இதை பார்க்குற யாராக இருந்தாலும் என்னென்ன குறைவு இருந்தாலும் கிறிஸ்தேசு மகிமையில் நிறைவாக்கப்படுவதாக. ஓராக அதிகாபாபாலாபாரபா ஒரு அபோதி கபாபலாபரவதி கசேலரபா ஒரு பௌதகர பலிபாரபதி கபபா. ஆமேன். கர்த்தராகிய நான் உங்களை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. இனி கொடிய காலம் வரப்போகிறது. ஒரு கிரியை செய்யக்கூடாத ராக்கால வரப்போகுது. மகாபெரிய உபத்திரவ காலம் வரப்போகுது. பஞ்சங்கள் வரப்போகுது. இவை எல்லாவற்றிற்கும் உங்களை நான் விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவதற்காக நன்றி. சிங்க குட்டிகள் தான் தாழ்ச்சரையும் பட்டினியாக கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு குறைவு வராது என்று ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. அந்த விபச்சார பாவத்தை விட முடியலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அல்லேலூயா அதுலேருந்து விடுதலை தருகிறார். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீயை விடுதலை கொடுத்தது போல அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறத பார்க்குறேன். அல்லேலூயா. இருக்க குடிகாரர்கள் வருஷக்கணக்காக குடிச்சிக்கிட்டு எனக்கு விட முடியல, உடன் நினைக்கிறீங்க ஆனால் முடியலைங்கிறீங்க. ராபா அதிகா முடியாததை மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். வரபோ ஓ ரபா இக்கா ஷபலபா ரபோ அதிகபாபலா வரபோ. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் நசனா இயேசு நாமத்தில் மனம் திரும்புவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, குடியை விடுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா. கராபோ டெட்டு அநேக முறை எழுதி ஃபெயில் ஆகிட்டே வரீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா இதுவரையும் கண்ட எகிப்தினை இனி காண மாட்டேன்.
அடுத்த எக்ஸாமில் கர்த்தர் வெற்றியை தருவேன்னு சொல்லுவதற்கா நன்றி. இயேசு நாமத்தை பிதாவே ஆமென். இந்த நாளில் எங்கூட தேவ செய்தியுடைய தலைப்பு மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவர் சொல்றார், நான் மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது இருக்கிறது. அநேகர் 7 பிறப்பு 5 பிறப்புன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். ஒரே தடவை தான் மரணம் வரப்போகுது. ஆகவே மரிக்கும் முந்தி நம்ம மனம் திரும்பணும். மரித்த பிறகு மனம் திரும்ப சான்ஸே கிடையாது. ஒரே ஒரு வாழ்வு அது கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். ஏன்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தாங்கன்னு பார்க்குறோம். ஆண்டவர் நல்லவங்களா நம்ம இருக்கும்போது நம்மை தேடி வரல, பாவிகளாக இருக்கிறது போது தேடி வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார். ஆண்டவர் மரிக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் நானும் பாவத்திலேயே இருந்து பாவத்தை அதிகமாக செய்து நரகத்துக்கு போயிருப்போம். நரக தண்டனையிலிருந்து நம்மளை கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படி தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். இயேசுவை சிலுவையில் அடித்து அவர் பாடுபடப்பட்டு அவர் மரிக்கும் முன்பாக நடந்தது நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாரும் பல கொலைகள் பண்ணின, பல திருடு பண்ணின பொல்லாத பர்னபாஸ், அவனை எல்லா ஜனங்களும் பிலாத்து ராஜாவுக்கு முன்பாக பர்னபாஸை விடுதலை பண்ணு, பர்னபாஸை விடுதலை பண்ணுன்றாங்க இல்லையா? ஆனால் இவரை சிலுவையில் அறையுங்க. ஏன்? கொலைகாரங்களுக்காக அவர் மரிச்சிருக்கிறார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவங்களுக்காக அவர் மரித்தார். ஏனெனில் அங்கே நம்ம பார்க்குறோம், நமக்காக அவர் என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 சொல்லுகிறது. அதே போல் ரோமர் 7:13 பாவமே எனக்கு மரணமாயிற்றுன்னு சொல்கிறாரு பவுல். அதே போல் எபிரேயர் 2:14 மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி தான் அவர் மரித்தார். ஏன்னா கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம்தான். இந்த மரணம் சாத்தானுக்காக விதிக்கப்பட்டது, மனிதனுக்கு அல்ல. ஆனால் மனிதன் பாவம் செய்ததுனால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? ஆண்டவர் விலக்கின அந்த கனியை ஏவாள் புசிக்கு முந்தி ஆதாமுக்கும் கொடுத்து புசித்ததுனால தான் அந்த மரணம் வந்ததுன்னு பார்க்குறோம். ஏன்னால் ஆண்டவர் சொன்னார், இந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் நீ எல்லா கனிகளும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனி சென்ட்ரலில் இருக்குது, அதை நீ புசிக்கக்கூடாது. அதை புசிச்சேன்னா நீ சாகவே சாவாயின்ட்டார். மரணம் எப்படி வந்தது? மனிதனுடைய பாவத்தினால, மீறுதலினால். அந்த பாவத்தை ஆண்டவர் தம்முடைய மரணத்தினால வென்றார். நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கே மனம் திரும்பும்படி அழைக்கிறார். கொடிய கொலைக்காரனாக இருக்கலாம், இல்லை அநேக இடங்களில் திருடி எத்தனை திருடர்கள் மனம் திரும்புகிறாங்க பார்க்குறோம். எத்தனை கொலைகாரர்கள் மனம் திரும்புகிறாங்க. சிறையில் போய் இன்றைக்கி சுவிசேஷ அறிவிக்கிறாங்க. குற்றவாளிகள் மனம் திரும்புகிறாங்க. எத்தனையோ பேருக்கு தூக்கு தண்டனை வந்து தப்பிச்சிருக்காங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. ஆண்டவரே, நான் சாக வேண்டிய இடத்துல நீங்கள் மரிச்சிருக்கீங்க. ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஒரு கல்லையோ மண்ணையோ பின்பற்றி வரவில்லை, மனிதனால் உண்டாக்கப்பட்ட பொருட்களை பின்பற்றி வரலை. ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோம். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதவடியாகவும் கொண்டவர். ஒரு தடவை இயேசு பாவத்துக்காக மரித்தது உண்மைதான். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. 1 பேதுரு 2:24 இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பாவத்தை அவர் சரீரத்தில் சுமந்து கொண்டார் இல்லையா? ஆகவே நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் செய்த, இந்த உலக வாழ்வில் செய்த அந்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் இவைகளெல்லாம் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டாராம். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேலே விழுந்ததான். அவர் மட்டும் மரிக்காமல் இருந்தால் நம்ம கதி அம்போதம். மனுக்குல ஆண்டவரை கிட்டி சேரவே முடியாது.
பரலோக தேவனை கிட்டி சேரவே முடியாது அவர் மட்டும் மரிக்காது இருந்தா. ஏன்னா அநீதி நிறைந்த உலகம், இந்த உலகம் அநீதிக்குள்ளே கிடக்கிறது. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், நான் உலகத்தான அல்லாத உள்ள நீங்களும் உலகத்தான் அல்ல. ஏற்கனவே தம்முடைய மரணத்தை குறித்து அநேக முறை சீசரிடம் பேசுகிறார். ஆனால் அவர் அவங்களுக்கு அந்த நேரம் தெரியலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வரும்போது தான் சகலத்தை அவங்க அறிந்து கொண்டாங்க. ஆண்டவர் சொன்னதெல்லாம் நினைவு கூர்றாங்க. அதுவரை உங்களுக்கு தெரியல, மாம்சத்தில் இந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது தான். ஏன்னா தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து எழுதப்பட்ட வேதாகம் புத்தகம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தை 7 சபைகளுக்கு யோவான் எழுதுகிறார். 7 சபைகளுக்கு தான் இதை சொல்கிறார். நான் மரித்தது உண்மை உங்களுக்காக, ஆனால் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனாலும்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க, ரொம்ப முக்கியம். ஆனாலும் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோனா இப்பொழுதேன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைய ரட்சணை காலம், இதுவே அணுக்கிற காலம். இதோ நான் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். இயேசு இனி மரிக்க வரப்போகிறது இல்லை. ஒரே முறை மனுக்குலத்துக்காக மரிக்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, வியாதிகளை, தருத்திரங்களை சாத்தான்கிரியில் அழிக்கும்படிதான் இயேசு மனு கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியில் இருந்தார். அதில் 30 வயசு வரை அவர் எந்த ஊழியும் செய்ய கிடையாது. ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கவே செய்யலை. ஆனால் 3 வருஷம்தான் அவர் ஊழியம் செஞ்சதாக பார்க்குறோம் இல்லையா? சரியான வாலிபர் அவர். 33 வயசு, சரியான வாலிப வயசுல தான் நமக்காக ரத்த சிந்தினார். நம்முடைய அதாவது கடவுளுடைய திட்டம் என்னன்னா, மனிதன் செஞ்ச தவறுக்கு, பாவத்துக்கு நிவாரண பலியாக ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆட்டுக்கடா ரத்தம் அல்லது மாட்டு ரத்தம் இல்லை ஒரு மிருகத்தினுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை நீக்க முடியாது. இது தேவனுடைய நீதி. ஆகவே புஸ்தக சுருளில் எழுதப்பட்டபடி இதோ நான் வருகிறேன் வந்தார் ஆண்டவர். பரம சிங்காசனத்தை விட்டு நீதிமொழி எழுதப்பட்டிருக்கு. அவர் செல்ல பிள்ளையா பிதாவின் சமூகத்தில் இருந்தாராம், மடியில் தவண்டு கொண்டு அப்படியாக. அதனால ஏன் சிறுபிள்ளையை போலன்னு எழுதப்பட்டிருக்கு. நாம் சிறுபிள்ளையை போல நம்ம உள்ளம், நினைவுகள், நம்முடைய நடத்தைகள் மாறினா தான் பரலோக ராஜ்யத்தை போக முடியும். பொதுவாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சூடு சொரணம் இருக்கக்கூடாது. நம்ம ஞானசானம் வாங்கும்போதே அது மரித்ததுக்கு அடையாளமாக இருக்குது. எழுந்திருக்கும் போது நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையை தரித்து கொள்ளுகிறோம். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னொரு கூட வசனங்க வாசிக்கலாம். ஏன் அவர் மரித்தாரு, ஏன் உயிரோடு எழுந்தாரு, அங்கே நம்ம பார்க்குறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்கள் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன். அடுத்த வசனம், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாம் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் அவர் மத்தியாகத்தில் உயிரோடு இருக்கிறனால வரப்போறாரு, உயிரோடு வரப்போறாரு. நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றும்படி தான் அவர் நமக்காக மரித்தார், ரத்த சிந்தினார். ஏன்னா ரத்த சிந்தை இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. யார் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து இயேசு எனக்காக மரித்தாரு, என் பாவம், சாவம், ரோகம், நான் செஞ்ச அக்கிரமங்கள், என்னுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் தமது சரீரத்தில் சுமந்துட்டாரு, அவர் இதுக்காகவே மரித்தாரு, என்னை நலமாக்கும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அவர் உயிரோடு இருக்கிறபடியால் நாம் உயிரோடு இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய திறந்த கல்லறை இஸ்ரவேல் தேசத்தில் பார்க்குறோம் இல்லையா? 3 நாள் உயிர் தெழுந்த அன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் மரித்திருக்கிறார்கள், அவர்கள் கல்லறையெல்லாம் மூடப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் இயேசு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, எஜமான்களுக்கெல்லாம் எஜமான், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி. அவர் கல்லறை மட்டும் இன்னும் 3ஆம் நாள் திறந்தானதுக்கிட்டே இருக்குது இல்லையா? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். முதலாக எதுக்கு அவர் மரித்தாரு, எதுக்கு உயிரோடு எழுந்தாருன்னா, நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை தம்முடைய மரணத்தினால ஜெயிப்பதற்கு அவர் மரித்தார்.
அதுலேருந்து விடுதலை கிடைச்சி நாமும் ஜீவனுள்ள வாழ்நாளெல்லாம் ஜீவனுள்ள நன்மையை நம்ம பார்க்கும்படி, நன்மைங்கிருவி நம்மளை தொடரும்படி, ஜீவனுள்ள தேசத்தில் நாம் நடக்கும்படி, இந்த உலகத்தில் சொல்லுவாங்களா 6 இலிஞ்சாவி 100 இலிஞ்சாவும்பாங்க. மரணம் எந்த வயசு வேணாலும் வரலாம். ஆனால் நாம் மரித்தால், இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பினால், நம்முடைய ஆத்துமா எங்கே போகுது? ஆத்துமா ரட்சிப்புக்காகத்தான் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவ்வளவு வியாகுலப்பட்டார். ஏசாயா 53 அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக தவறு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு ஈஸியாக மன்னிப்புக்கே இன்னைக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. ஈஸியாக சாரி கேட்டுறாங்க. தெரியாமல் செஞ்சுட்டு சாரி கேட்டால் ஓகே, சரி சாரி கேட்டால் போச்சு அப்படின்னு இன்னைக்கு அநேகர் அதை அசட்டையாக பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம மன்னிக்கணும், இயேசு மன்னிச்சவர்கள் நம்மவும் மன்னிக்கணும். ஆனால் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, உள்ளத்தை பார்க்குறாரு. ஆண்டவருடைய தீர்ப்பு உள்ளத்தின்படி தான் இருக்கும். உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று இருக்கவே கூடாது. பாவத்தை சிலுவையில் அடித்து சாத்தானை நிர்வாண கோலமாக்கிட்டார். ஏன்னா சாத்தான் தான் பாவம் செய்ய தூண்டுகிறவன். தம்முடைய மரணத்தினால செய்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்ம மரண பயம் இல்லாதபடி இந்த பூமியில் வாழ்ந்து மறுமையிலையும், அதாவது பரலோகத்திலையும் போய் நம்ம அவரோடு நம்ம ஆத்துமா ஆவி கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதற்கு தான் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இப்போ பரலோகத்தில் இருக்காரு, நீங்களான பூமியில் இருக்கோம் இல்லையா? அவர் போய் தான் பரிசுத்த ஆவியை அனுப்புனார். அதான் உண்மை. அதான் தேற்றரவாளாகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்கு சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிறவர். முதலாவதாக நம்முடைய பாவ சாப ரோக அக்கிரமங்கள் பிசாசுங்கிரியில் அழிக்கும்படி தான் அவர் மரணத்தை சந்திச்சாரு. அதை அவர் உயிர்த்தெழுந்தது நம்ம இது எல்லாவற்றையும் நம்மளை விடுவிக்கும்படியாக. பாவ சாப ரோக அக்கிரமம் மற்ற தடைகள் மற்ற நோய் தரித்திரம் நம்ம அனுபவிக்கிற இங்கே உலகத்தில் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்கிறோமோ அதிலெல்லாம் ஜெயம் எடுப்பதற்குத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். அதுதான் நம்ம பார்க்குறோம். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்குறோம் இல்லையா? அங்கே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை என்ன செஞ்சேன், ஜெயித்தேன்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். யோவான் 16:33 சொல்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுப்பதற்கு தான் உயிரோடு இழந்தார். கிறிஸ்துக்குள்ள எல்லா இடங்களையும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலின் தேவனாக்கத்தை தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எந்தெந்த காரியத்தை உங்களுக்கு ஜெய வேணும், வெற்றி வேணும், அது அவர் மரணத்தினாலே ஜெயித்து விட்டார். அந்த தோல்வியை ஜெயித்து விட்டார். அலை லோயா அலை லோயா கஷபலவரவா. சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம் மத்தேயு 26:38. என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, ஆத்மாவில் மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, நம்ம செத்து போயிடுவோமோ, இல்லை கொள்ளை நோய் வந்து செத்து போயிடுவோமோ, இல்லை யாராவது ஒருத்தர் நமக்கு செய்வினை செஞ்சு நம்மளை சாகடிச்சிருவாங்களோ அப்படின்னு நிறைய என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றப்பட்டது. நம்ம நீடித்த நாட்களாக நாம் திருப்தி ஆகும்படி, அதாவது என்னாலே உன் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நம்ம ஆத்மா எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தான் அவருடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். இந்த ஆத்மா ஒன்று பாவம் செய்கிற ஆத்மா செத்து எங்கே போகும், நரகத்துக்கு போகும். அந்த ஆத்மாவை மீட்கும்படி தான் ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆத்மா வந்து கோடான கோடி ஆண்டுகள் வாழக்கூடியது. ஆவி ஆத்மா, இந்த சரீரம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவனால் மண்ணுக்கு அது திரும்பிடும். ஆகவே நம்ம ஆத்மா பிரியமானவனே, ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். முதலாவது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக, பாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாகி, ஒரு மனுஷி விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழும்படிதான் அவர் உயிர்த்தெழுந்தார். இரண்டாவதாக நாம் ஜெயமுள்ள வாழ்வு வாழும்படி, எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கும்படி தான் அவர் உயிரோடு எழுந்தார். தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றுவதற்கு. அடுத்து நம்ம பார்க்குறோம் 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 1 கொரிந்தியர் 15:55, 55-56 மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் விலை நியாயப்பிரமாணம்,
நியாயப்பிரமாணம் 616 நியமங்கள் இருக்குது. அதை யாராலும் கை கொள்ள முடியல. அந்த பாவம் தான் சாபமாக மாறிடுது. சாபம் வியாதிகளை பலவீனத்தில் கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. ஆகவே இங்கே நம்ம கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட இவன் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்தில் விடுதலை ஆக்கினார். இந்த நியாயப்பிரமாண 616 கை கொண்டவர் இயேசு ஒருவர் தான், யாராலையும் முடியலை. அதுதான் அதெல்லாம் அந்த சட்டத்திட்டங்களை மாற்றி அன்பில் கொண்டு வந்து முடித்தார். இந்த அன்புலே எல்லாமே அடங்குது அப்படின்னு. நீ ஒரு இடத்துல அன்பு உருவல பிறனிடத்திலும் அன்பு உருவாயாக. சரி, நாம் ஒரு அன்பாக இருக்கும்படி தான் அவர் உயிர் இருந்தார். அப்படி அச்சடையாளங்களை உயிரோடு இருக்கிற அந்த இயேசுவின் அச்சடையாளங்களை நம்ம தரித்து கொண்டு வாழும்போது எல்லா விதத்தையும் நம்ம சிறப்பாக வாழலாம், ஒரு சாட்சியாக இருக்கலாம். சரி, அடுத்து வந்து யோவான் 10:35 நானே உயிர்த்தெழுந்து ஜீவனுமாக இருக்கிறேன். ஆண்டவர் சார் மரியாதை மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான். இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் லாசருவை உயிரோடு எழுப்பினார். செத்து 4 நாள் ஆச்சு இல்லை, என்ன செத்த பிறகு யாரும் எழும்புவது முடியாது. ஆனால் 4 நாள் கழித்து அவர் எழுப்புறாரு பார்த்தீங்களா. இப்போ ஒரு வேளை டாக்டர் உங்களை கைவிட்டுருக்கலாம். இந்த 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 கேன்சர் வந்து மரணத்தை வருவிக்கும், இந்த வியாதி வந்து மரணத்தை தான் கொண்டு வரும், விளைக்க சான்ஸ் இல்லைன்னு ஒரு வேளை சொல்லியிருக்கலாம். வைத்தியம் பார்க்க முடியாத இடங்கள்ல கேன்சர் இருக்கலாம், உயிருக்கே ஆபத்துன்னு ஆப்ரேஷன் பண்ணா. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். அவர் உயிரோடு இருக்கிறவர் யார்? அவர் யெகோவா ரஃபாவா இப்போ உங்களை தொட்டு சுகம் தர விரும்புகிறார். மரண படுக்க மாறுகிறது, வியாதி மாறுகிறது. தேவல பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் பலன் உள்ளவராய் நமக்குள்ள ஜீவிக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் இருக்குது. அதான் உண்மை. சமாதானம் இல்லையா? எல்லாம் இருக்கு. வீட்டில் சமாதானம் இல்லையா? கொலைச்சீர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். சமாதானத்தை கொடுக்கும்படிதான் அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்து உயிர்த்தெழுந்தார். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம். ஓராக அதிகாபாவால் வர பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறும்படிதான் நீ உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. ஆமே, சாபத்தில் இருந்து நாங்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படிதான் நீ உயிரோடு எழுந்தீர் ஆண்டவரே. அலையில் ஒய்யாரிக்காதாகராவா எங்கள் தரத்தரத்தெல்லாம் நீக்கி நாங்கள் ஐஸ்வர்யங்களாக மாற்றும்படி தான், நாங்கள் ஐஸ்வர்யங்களாக மாறும்படி தான் உயிரோடு இழந்தீரப்பா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை உன் மேலே விழுந்தபடினாலே ஆண்டவரே, நீங்கள் மரித்து உயிர்த்தல காரணம் ஆண்டவரே. சண்டை சச்சரவு இல்லாமல் நாங்கள் எப்போதும் சமாதானத்தோடு இருக்கும்படி தான் ஆண்டவரே. ஓராக அதிகா பாபா லாபர். அது மாத்திரமல்ல, நீங்கள் உயிர்த்தல காரணம். எல்லாவற்றிலும் எல்லா பதிலும் நாங்கள் வெற்றி உள்ள வாழ்வை வாழும்படி தான் நீங்கள் உயிரோடு எழுந்தீங்கப்பா. சீக்கிரம் மத்தியாயத்தில் உயிரோடு இருக்கிற தேவன் வரப்பறீங்க. இவை பொழுது நாங்கள் மறுரூபமாக போகிறோம், உங்களோடு கூட எப்போது வந்து இருக்க போகிறோம். இதுக்கு ஸ்தோத்திரம். ஓராபாதாபாரபஷே தி கௌதகராபா ரீகாதகலாராபா ஓராபா ரீகாபாபாலாபாரபஷே. அலையலோயா அலையலோயா. தேங்க்யூ ஜீசஸ். அலையலோயா. இதுவரையும் நீண்ட நாள் காத்திருந்த காரியத்தில் கர்த்தர் இப்போது ஒரு அற்புதம் செய்கிறார். நீண்ட நாள் ஜெபம் விண்ணப்பம் பண்ணுவதற்கு கர்த்தர் இப்போது பதில் தருகிறார். ஓ, விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். இயேசு நாமத்தை பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர்,
மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9443930850.